ஞான தண்டாயுதபாணி முருகனுக்கு அரோகரா முருகா. நம்ம முருகருக்கு 6 படை வீடு இருக்கு இல்லைங்களா? 6 படை வீடுல நம்ம இருக்கிறது 3ஆம் படை வீடுன்னு சொல்லக்கூடிய பழனி திராவினங்குடி கோயில் கிட்ட தாங்க இருக்கோம். நம்ம கடை கிட்ட பறக்கும் காவடியோட சத்தம் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் அரகரா அரகரான்னு சத்தம் கேட்டது, அப்புறமா மேல காலத்தோட சத்தம் கேட்டது. என்னதான் எட்டி பார்த்தா வியந்து போற அளவுக்கு பறக்கும் காவடியில நம்ம முருகரோட பக்தர்கள் அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்தும் விதத்துல பறவை காவடியில வரத பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாவும் பிரமிப்பாவும் அவ்வளோ ஒரு வியப்போடமும் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. நான் பார்த்து ரசிச்ச போது இல்லாம வீடியோ நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளும் நிறைய அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கி மறைக்கும் காவடிய பக்தர்கள் பார்க்கும்போது பரவசமா இருக்குங்க. நான் பார்த்து ரசிச்சதோட இல்லாம டக்குன்னு ஒரு குட்டி வீடியோவா எடுத்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. பாருங்க, அவங்களோட முதுகுல அந்த சத பகுதியில கத்தி அப்படியே சொருகிருக்காங்க. இன்னும் சில பேர் அழகு கட்டி வருவாங்க. பார்க்கவே ரொம்பவே பிரமிப்பாகவும் இருக்கு. நம்ம எல்லாரோட மிகவும் நம்பிக்கையோட தொடர்ந்து இன்னைக்கு கேட்டுட்டு நாளைக்கு அந்த வேண்டுதலை அப்படின்னு சொல்லிட்டு வருந்தாதீங்க. கண்டிப்பா நமக்கான டைம் வரும்போது நம்மளோட பழனி ஆண்டவர் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட வேண்டுதலை நிச்சயம் ஒரு நாள் அவருக்கு கேட்கும். கேட்கல, வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவருக்கு கேட்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை உங்கள் கிருத்திகா.